துபாயிலலாம் குண்டு போடுறாங்க. அந்த குண்டு $50,000 தான் ஒரு குண்டு. ஆனால் துபாயில் வந்து நஷ்டம் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸில். ட்ரம்ப் வந்து இன்னொரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கதா நான் நினைக்கிறேன். அது துபாயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைட் அதிகமாகிட்டே வருது. ஓகே, சரியா? இவங்க கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போடுறாங்க. இப்போ எப்படி மேனிப்புலேஷன் ஆகுதுன்னா, நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திருப்பி யூஎஸ்கே இருக்குவா மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. துபாய் இட்ஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் எனிமோர். ட்ரம்ப் எங்கேருந்து மானிட்டர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக விஷயங்கள்லாம் ஒயிட் ஹவுஸ்ல இருந்தா மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து வித்தியாசமா ட்ரம்ப் என்ன பண்றாரு, அவரோட ரெசார்ட் ஒயிட் ஹவுஸ்லேயே இல்லை, அங்கேருந்து மானிட்டர் பண்றாரு. C-17 ஃப்ளைட்ஸ் அந்த இடத்துல இறங்கிச்சு. அதுக்கப்புறம் ஃபைட்டர் F-35 F-20 ஜெட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாமும் லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க கம்ப்ளீட் பேக்டா அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் விடவே மாட்டோம். ட்ரம்ப் இந்த சைடு என்ன சொல்றாரு, அதுதான் உங்கள் டிசிஷன் தான், நாங்களும் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போர்ஸை நீங்கள் லைஃப்லேயே பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. அதில் நேற்று இரவு நடந்த அந்த தாக்குதலில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அல் கொமேனி அவர் எப்படி கொல்லப்பட்டார், அது எப்படி அந்த ஆப்ரேஷன் நடந்தது, அதை எப்படி பிளான் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அதுக்கு செட் பண்ணி வச்சுருந்தாங்க, அன்எக்ஸ்பெக்டடாக எப்படி வந்து அவருடைய அந்த மரணம் அப்படின்றது நடந்துச்சுன்றதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அந்த 24 மணி நேரத்தையும் இஸ்ரேல் எப்படி வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சு அந்த ஆப்ரேஷனை முடிச்சாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து யூஎஸ் இதை கையில் எடுக்க போகிறாங்க. ரொம்ப ப்ரூட்டலாக இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரம் இன்னும் கொடுமையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் நம்ம சொல்லி முடிச்சார் நம்முடைய நண்பர் சுரேன். சரி, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுரேன். வணக்கம். சொல்லுங்க, என்ன நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் முழுக்க யூஎஸ் இறங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. என் பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம். எனக்கு இந்த கதைகளில் பொறுத்த வரைக்குங்க ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படிங்கிற கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. எல்லாருமே அவங்களுடைய நாடு சம்பந்தப்பட்ட பாதுகாப்புக்காக அல்லது அவங்களுடைய ட்ரேடோ சுயநலமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தங்களை தாக்கி அழிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய அடிப்படை புரிதல். நான் பெரிய உலக அரசியல் வல்லுநர்லாம் கிடையாது. இது எண்ட் ஆஃப் த டே இறக்குறது அப்பாவி மக்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப வலியை கொடுக்குது. ஒரு இனப்படுகொலை சுமந்து வந்த இனத்திலிருந்து வந்தவன் அப்படிங்கும்போது அப்பாவி மக்களுடைய மரணம் எந்த நாட்டில் நடந்தாலும் யாருக்கும் நடந்தாலும் அது வலியை தான் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ யூஎஸ் உடைய பிளான், அவங்க எப்படி உள்ள இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க 3 டீமா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டுலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ யூஎஸ் வந்து இப்போ ட்ரம்ப் எங்கேருந்து மானிட்டர் பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஒயிட் ஹவுஸ்ல இருந்தா மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பின் லேடனுடைய என்கவுண்டர் போன வீடியோல சொன்னல, அதை வந்து லைவா இவரு அப்போ ஒபாமா இருந்தாரு, அவரு வெள்ள மாளிகையில உட்காந்து தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து வித்தியாசமா ட்ரம்ப் என்ன பண்றாரு, அவரோட ரெசார்ட் இருக்கு தெரியுமா, மாரி லாகோ, அது எங்க இருக்கு? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து எப்ஸ்டீன் வீட்ல இருந்து கொஞ்சம் 200 சொன்னீங்க. ஆமா, அந்த இடத்துல இருந்தா ஒரு ஃபுல்லா மானிட்டர் பண்றாரு இந்த பர்டிகுலர் விஷயத்த. ஓகே, ஒயிட் ஹவுஸ்லயே இல்ல, அங்கேருந்து மானிட்டர் பண்றாரு. இது எதை குறிக்கிறதுனா, அது அவ்வளோ கேஷுவலா இதை வந்து ஹேண்டில் பண்றதா இது ஒரு வெளி உலகத்துக்கு அவர் சொல்றாரு. இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து அவங்க டாப் மோஸ்ட் ஏர்கிராஃப்ட் டேங்க் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன தெரியுமா, ஒரு 270 ஃப்ளைட்டு வைக்கிறதுக்கான இடம் காலியாக. ஆமா, C-17 ஃப்ளைட்ஸ் அந்த இடத்துல இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டர் F-35 F-20 அந்த மாதிரி ஃபைட்டர் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாமும் லான்ச் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்டா அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்டாக் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் விடவே மாட்டோம், இதை தொடருவோம், நாங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக தான் இதை எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ட்ரம்ப் இந்த சைடு என்ன சொல்கிறாரு, அதுதான் உங்கள் டிசிஷன் தான், நாங்களும் ரெடியாக இருக்கோம், என்னோட டாப் மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸை நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு. அதாவது சரண்டர் ஆயிருங்க, அப்படி இல்லைன்னா அழிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு சைடு எடுக்கக்கூடாது அப்படின்னு. இது வந்து சுமூகமாக முடிக்கலான்னு பல நாட்களாக பேசப்பட்டது தான். சுமூகமா முடிக்க தயாரா இல்ல. யாரு? ஈரான் சைடு தயாரா இல்ல. ஒரு சைடுல ஏத்துக்கணும். ஏன்னா ஒரு நிறைய கண்ட்ரீஸ் வந்து சொல்லும் போது நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணணும். இது அவங்க அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லாததான் இதோட விளைவு. இது வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் நீங்க பண்றீங்க, அது உலகமே சொல்லுது நீங்க வந்து வெப்பனுக்கு தான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு போலாங்க. ஃபர்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் மேட்டரே அதான்.
நீங்கள் அதை லாஸ்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணுறன்னு சொல்லு. அது நீ லாஸ்ட் வரைக்கும் சொல்லலை, அதோட விளைவு தான் இந்த வார். ஸோ வார்ன்னு வந்துட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி கஷ்டப்படுறது மக்கள் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் ஒரு லீடர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெசிஷன் மேக்கிங்ஸில் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நான் வாருக்கு ரெடின்னு சொல்கிறதோட மக்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி யோசிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அதே மாதிரி க்ரூவல்ட்டி அப்படிங்கிறதும் இப்போ வந்து இஸ்ரேல் ரொம்ப கொடூரமானது, யூஎஸ் ரொம்ப கொடூரமானது, ஈரான் ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லி க்ரூவல்ட்டி பற்றி பேசிட்டு இருக்கிறோம். எல்லார் சைட்லையுமே க்ரூவல்ட்டியான விஷயங்கள் நம்ம தகவல் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஈரானை பற்றி நம்ம கேள்விப்படும் போது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரே நாளில் போராடினவங்கள அப்படின்னு. 32,000 பேர் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு சொல்லி. இப்போ இஸ்ரேல் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, ஸ்கூல் மேலே பாம்பு பிளாஸ்ட் பண்ணி 39 குழந்தைங்க. ஈரான் வந்து போன ஜூன் ஒரு வார் பார்த்துச்சுங்க. அதுதான் பாருங்க, போன ஜூன் ஒரு வார் பார்த்துச்சு, தப்பிச்சிருச்சு. 32,000 பேரை பலி கொடுத்தது, தப்பிச்சிருச்சு. அவங்களாம் யாரு? எக்கனாமிக் கொலாப்ஸ். அவங்களுக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க வந்து இவங்களுக்கு அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அந்த நாட்டிலே இருக்கிறவங்க. ஆமா ஆமா, அவங்களே நீ ப்ரொடெஸ்ட் பண்றியான்னு சொல்லிட்டு கொண்டுட்டாங்க. 32,000 பேருங்க, எவ்வளவு பெரிய நம்பர். அதுவும் போராட்டத்துக்காக, ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக கொண்டிருக்காங்க. எக்கனாமிக் கொலாப்ஸ், அதுல இருந்தும் தப்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஈரான் இவ்வளோ பாவக்காரியங்கள் பண்ணியும் இதுல இருந்து தப்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்ல இந்த இதுல வந்து அவங்களோட என்டையர் எக்கனாமி, அவங்க இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களே முடிச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி அவருடைய இறப்புக்கு பயங்கரமாக கதறி அழுகுற காட்சிகள், அதுக்கப்புறம் அஞ்சலி செலுத்துகிற காட்சிகள், ஒரு மிகப்பெரிய லீடரை இழந்துட்டோம், ப்ரொடெக்டரை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதை எப்படி எடுத்து புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அவங்க அந்த லீடருக்கான சார்ந்த மக்கள், அந்த எமோஷன் இருக்கும். அது போக அவர் ஒரு ரிலீஜியஸ் லீடர். ஸோ அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸும் இருக்கும். இந்த ரிலீஜனுக்காக போராடி அவர் மறைந்தாருங்கிற அந்த சென்டிமெண்ட்டும் இருக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். நீங்க காஷ்மீர்ல கூட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு அவரு இறந்ததுக்கு, ஸ்ரீநகர்ல. ஆமா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் வாருக்கு நம்ம திருப்பி வந்தோம்னா, இப்போ வந்து அவங்க துபாயில எல்லாம் குண்டு போடுறாங்க. அந்த குண்டு போடுறதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா $50,000 ஒரு குண்டு. அந்த குண்டு $50,000 தான் ஒரு குண்டு. ஆனா துபாயில வந்து நஷ்டம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ்ல. அந்த ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகுது, ஒரு ஏர்போர்ட்ல வந்து வெடிக்குது அப்படின்னா $50,000 அதோட ஒர்த்து, அந்த குண்டோட மதிப்பு. ஆனா சேதாரமாவது பில்லியன் கணக்குல, 100 பில்லியன், 150 பில்லியன் அப்படின்னு. இன்னொன்னு நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இதுல நீங்க ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நம்ம சைடு இதுல எடுக்கவே முடியாது. ட்ரம்ப் வந்து இன்னொரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கதா நான் நினைக்கிறேன். அது பழி போட முடியாது, இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றேன். துபாயில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேர்ல்டு வைட் அதிகமாயிட்டே வருது. ஓகே, சரியா? இவங்க கரெக்டா அந்த இடத்துல கொண்டு போடுறாங்க. இப்போ எப்படி மேனிபுலேஷன் ஆகுதுன்னா, நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் திருப்பி யூஎஸ்கே எடுத்துருவாங்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. துபாய் இட்ஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் எனிமோர். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. வேறு குண்டு போடுறாங்க, அவங்க சேஃப்டியே கிடையாது, துபாய் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாதுன்னு அரசியல் பண்ணி எக்கனாமிக்கலா அவங்க. ஆமா ஆமா, துபாயை டம்மி பண்றாங்க. ஆமா, துபாய் வேர்ல்ட்ல மட்டும் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் விசா, ஆமா ஆமா, இப்போ மாதவன்லேருந்து மோகன்லால்லேருந்து எல்லாம் துபாயில தானங்க இருக்காங்க. எல்லாருமே அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே வந்து டாக்ஸ் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்டே அதானே. இங்கே வந்து 2.5 கோடி ரூபா காரு, அங்கே 1.5 கோடி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி பயங்கர ப்ரமோஷன் வேர்ல்டு வைட் போயிட்டு இருக்கு துபாய்க்கு. ஸோ துபாய் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்டிங்காக இருக்கு. ஸோ இது இப்போ இந்த ஒரு வார்ல தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, அந்த கதையை முடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ் கிட்ட USS ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லிட்டு ஒரு கரியர் இருக்கு. அது போதுமான அளவுக்கு ஆயில் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியும். அதால யூஎஸோட டாப் 2 கரியர் ஷிப் அங்கே இருக்கு. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஆயில் அந்த 21 மைல்ஸ் இருக்கு, அதுல அந்த 21 மைல்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, லாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது யூஎஸ்க்கு. USS அந்த ஆப்ரஹாம் லிங்கன் அதுக்கும் இன்னொரு USS கரியர் ஷிப்புக்கும் அந்த இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவங்க பண்றதும் கரெக்டு தான். ஏன்னா நீ இன்சூரன்ஸ் கொடுத்தனா அது எப்போ வேணாலும் வார்ல யார் வேணாலும் வெடிக்க வைக்கலாம். ஸோ இதனால என்ன பாதிப்புனா, உலகத்துல ஒரு 35-40% எக்கனாமியே வந்து தலைகீழாகுது. புரியுது அந்த ஒரு விஷயம்னால. ஏன்னா அங்கேருந்து ஆயில வெளியும் எடுத்துட்டு வர முடியாது. இவங்க அதுக்கு வந்து இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா US ரெடியா இருக்கு அங்கேருந்து எடுத்துட்டு வர்றதுனால. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம்னாலையும் உலகமே பாதிக்கப்படுது. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு
இப்போதான் தெரியுது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது இந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் அது வழியா டிராவல் ஆகிற எல்லாமே அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஈரானை இப்போ கை வச்சு இந்த பிரச்சனைனால உலகமே பாதிக்குது நம்ம பேசியிருந்தோம். இப்போ ப்ரூவ்டு. ஓகே, அந்த 24 hours ரொம்ப குரூஷியல். யூஎஸ் வந்து அவங்களோட அட்டாக்ல இறங்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களோட டாப் மோஸ்ட் எல்லா F-22 ஸ்டெல்த் ஃபைட்டர் அந்த மாதிரி டேங்கர்ஸு அவங்களோட பெஸ்ட் சோல்ஜர்ஸு எல்லாருமே வந்து ஈரானில் இறக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மோரார்லெஸ் இன்னும் ஒரு 48 hours வந்து ஈரான் எல்லாருமே காலி பண்ணிடுவாங்க, கைப்பற்றுவாங்க. இன்னொன்று யார் நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடர் ஒரு 82 பேர் ஸ்காலர்ஸ் சேர்ந்த ஒரு கமிட்டியால தான் வந்து சுப்ரீம் லீடரை ஓட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். சரி, அதுல 4 பிரிவா வரும். இவங்க இல்லைன்னா இவங்க சக்சஸர்னு சொல்லுவாங்க. இவங்க அதை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வார் சமயத்துல இல்லை, சாதாரணமா எதுவுமே நடக்காம இயல்பா போகும்போது அந்த சக்சஸர் வர முடியும். ஃபர்ஸ்ட் அந்த 82 பேர் கூடவே முடியாது, கூடனா முடிஞ்சதுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. இப்ப நீ அடுத்த லீடரையும் நீ போட முடியாது, போட்டா அவனும் காலி ஆயிடுவான். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலயும் ஈரான் இருக்கு. தலையே இல்லாம இப்ப நீ அடுத்த லீடர் டிசைட் பண்ணாலும் அவன் காலி. நீ ஃபர்ஸ்ட் அந்த 82 ஸ்காலர் மெம்பர் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறது இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி சீக்ரெட் மீட்டிங் கூட அவங்களால போட்டு எதுவுமே பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கவலைக்கிடமான சிச்சுவேஷன். உலகத்துல எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு இன்னும் வரவும் போறது இல்லை, ஃப்ரோசன். ஏன்னா நீங்க போன வீடியோல சொன்னீங்க ரஷ்யா அண்ட் சைனா வெறும் வாயில டயலாக் பேசிட்டு அவங்க அமைதி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹெல்ப் இல்லாம ஹெல்ப்லெஸ்ஸா தான் அவங்க இப்ப இருக்காங்க அப்படின்றது. ஆமாங்க, நான் இதுவே திருப்பி சொல்றேன் பாருங்களேன். இந்த துபாயில பாம் ஜுமேராலாம் எதுக்கு அது வந்து பிரமிப்பா பார்க்கப்படுது. ஒரு மேன்மேட்லயே ஒரு பயங்கரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது அவனா உருவாக்குனது. அது ஏன் அவ்வளோ பணம் கொடுத்து அவன் உருவாக்குறான்? பாம் ஜுமேராலாம் நீங்க மேல இருந்து வியூலாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமா இருக்கும். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் டே நாங்க தான்டா சேஃப், துபாய் சேஃப்னு நம்மளே பேசிப்போம். லேடிஸ்க்குலாம் வந்து நைட்டு 2 மணிக்கு வீடியோ போயெல்லாம் போடுறாங்க பார்த்து. சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு நியூட்ரல் வென்யூ வேணும் அப்படின்னு எங்க போறாங்க? அபுதாபி, துபாய். அங்கதான் போயிட்டு மேட்ச் விளையாடுவாங்க. நாங்க இந்தியாவுக்கும் வர மாட்டோம்னு இவங்க சொல்லுவாங்க, பாகிஸ்தானுக்கும் போக மாட்டோம்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. நியூட்ரலா பாத்தீங்கன்னா அங்கதான் நடக்கும். எவ்வளவு மேட்சஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. சோ இந்த பார்வை வந்து இப்ப மாறுது. எப்ப என்ன வெடிக்குமோ அந்த இந்த வார்னு வந்துட்டா நீங்க இவ்வளவுதான் சேஃப் கிடையாது. அது போக நம்ம நேத்து பேசியிருந்தோம்ல, இந்த ஈரானோட குவிட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அந்த குவிட் ஃபோர்ஸ் அவங்களோட ஃபோர்ஸ் பேரு. அவங்க வந்து அந்த மற்ற இவங்களோட சப்போர்ட்டிங் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்றவங்க, அவங்களும் வந்து உதவிட்டு தான் இருக்காங்க. இவங்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. புரியுது. ஈரானியன் மிலிட்ரி வேற, ஐஆர்ஜிசி வேற. ஐஆர்ஜிசி வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் இஸ்லாமிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீம். புரியுது. ஸோ இவங்க வேற, குவிட் ஃபோர்ஸுங்கிறது அது ஒரு இஸ்லாமிக் ரிலேட்டட் இதுதான். ஸோ இந்த கலந்த விஷயங்கள்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மேலும் 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 கூட இருக்கிறவங்க மேலேயும் கொண்டு போட்டு, இப்போ போன வீடியோல நான் கூட இருக்கிறவங்க நீங்க மீன் பண்றது வந்து இப்ப துபாயோ சவுதி அரேபியாவோ இவங்கள சொல்றீங்களா? இல்லங்க, அவங்க வந்து ஆலை தான், துபாய் சவுதி அரேபியா தான். அவங்க வந்து என்ன பண்ணணும், இவங்க லாஜிக்கலா எந்த பஞ்சாயத்தும் இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும். அவங்க வந்து ஒரு இடம் கொடுப்பாங்க. ஃபார் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல நீ வந்து இதை வச்சுக்கோ, யூஎஸோட இதெல்லாம் நீ அதை தான் அட்டாக் பண்ணணும். நீ என்ன பண்ற, ரெசிடென்ஸ் இருக்கிற ஏரியாவை அட்டாக் பண்ற. இதுல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அது நான் பார்த்துருந்தேன், நியூஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஈரான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து ஈரானுக்குள்ள இருக்கிற மொசாட்ஸ் அவங்க எல்லாரையும் வந்து வைப் அவுட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஓகே. இஸ்ரேல் என்ன பண்ணுது பாருங்க. இஸ்ரேலோட இந்த ஒரு ஏஜென்சி இப்போ எடுத்த டீம் இருக்கு பாத்தீங்களா, அதோட லீட் ஹெட் வந்து ஒரு மொசாட். ஓஹோ, ஓகே. அந்த மொசாடோட இன்னொரு 20 ஏஜென்ட் மொசாட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ மொசாடியே காலி பண்ணணும்னு நினைச்சா அந்த மொசாதை வச்சே நான் உங்க பேச முடிக்கிறோம். புரியுது. அந்த மாதிரியும் பேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒரு இன்டர்வியூவும் கொடுக்குறாரு அதை பத்தி. புரியுது. இப்போ இந்த பரபரப்பான காலகட்டங்கள்லாம் எப்படி ப்ரோ முடிஞ்சிரும் சீக்கிரமான்ற மாதிரி எதிர்பார்க்கலாமா? ஷார்ட் டைம்ல முடிகிற மாதிரி தெரியல. இது பண்ண சேதாரங்கள் அதிகங்க. இப்போ நான் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, அந்த கல்ஃப்ல நம்ம ஆளுங்க வேலை செய்யறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே கல்ஃப்ல தான் வேலை செய்யறாங்க, முக்காவாசி பேர். அங்க நடந்த பிரச்சனைனால இந்த சுமூகமா போயிட்டு வர்றது, அங்க வேலை செய்யறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்காது. என்னதான் துபாய் வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி என்னவா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப நாள் ஆகும். புரியுது. அது போக அவங்களுக்கு வந்த டேமேஜஸ்,
இன்னும் வந்து இந்த டேமேஜ் வருமா வராதாங்கிறது தெரியாது. அதை தாண்டி அந்த ஃபியர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும் ஆமா. இல்லையா இப்போ வந்து எல்லாருக்குமே. ஒரு ஒரு பெர்மனன்ட் எனிமிட்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஈரானுக்கும் அவங்களுக்கும். ஸோ எப்ப வேணாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம். இவ்வளோ நாளா அப்படி கிடையாது. இப்போ வந்து எப்படின்னா இவங்க எல்லாருமே அகென்ஸ்ட் ஆயிட்டாங்க. நீங்க இவ்வளோ குண்டு வெடிப்பு எல்லாமே இவ்வளோ பண்ணக்கப்புறம் இவங்களும் சும்மா இருக்க போறதில்ல. அவங்களும் சும்மா இருக்க போறதில்ல. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க சொல்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்த தவறான முடிவுகளாலேயே அவங்க ஒரு கையேறு நிலையில வந்து இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஈரான் அப்படின்ற மாரி சொல்றீங்க. இதுக்கு கண்டிப்பா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா பார்த்திருக்கிற நண்பர்களுக்கு இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நம்ம கருத்துக்கள பகிர்ந்துக்கலாம். அது எந்த ஒப்பீனியனா இருந்தாலும் சரி. உங்களுடைய டைம ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர்.